சென்னையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பணியிட மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாத இறுதிக்குள் திறந்து வைப்பார் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் கோடிக்கணக்கில் வாங்கப்பட்ட உயிர்காக்கும் உபகரணங்கள் பயன்படுத்தப்படாமல் வீணாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பெண் மென்பொறியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி இரவு பெண் மென்பொறியாளர் ஒருவர் தனது சகோதரருடன் நடைமேடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மது போதையில் அங்கு வந்த சைதாப்பேட்டை குற்றப்பிரிவு தலைமை காவலர் கமலக்கண்ணன் மென்பொறியாளரிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களுடன் அந்த பெண் மாம்பலம் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் கமலக்கண்ணன் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தலைமை காவலர் கமலக்கண்ணனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தலைமை காவலர் கமலக்கண்ணன் தலைமறைவாகியுள்ளார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். +1 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்காக மாணவர்களின் பெயர் பட்டியல் தயாரிக்கும் பணி தலைமை ஆசிரியர்களின் நேரடி பொறுப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டும். தவறுகள் ஏற்பட்டால் அவர்களே முழு பொறுப்பையும் ஏற்க நேரிடும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் செயலி மூலம் கார் நிறுத்தும் இடத்தை முன்பதிவு செய்யும் திட்டம் விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கார்களில் செல்பவர்களின் பார்க்கிங் பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக புதிய முயற்சி ஒன்றை கும்டா எனப்படும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் கையில் எடுத்துள்ளது. இதன்படி காரை வீட்டை விட்டு வெளியே எடுக்கும் முன்பே நாம் செல்ல வேண்டிய இடத்திலோ அல்லது அதற்கு அருகிலோ எங்கு நிறுத்தலாம் என்று தெரிந்து கொள்ளும் வகையில் செயலி ஒன்றை கும்டா விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளது. இது குறித்து கும்டா அதிகாரிகள் கூறும்போது, இந்த செயலி மூலம் கார் நிறுத்தும் இடத்தை முன்பதிவு செய்து கொள்ள முடியும். தாங்கள் தேர்வு செய்த நேரம் முடிவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படும். இந்த சேவை இலவசமாக இருக்காது. பகுதிக்கு ஏற்ப கட்டணம் விதிக்கப்படும் என்றும், மாநகருக்கு உட்பட்ட பகுதியில் 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான வாகன நிறுத்துமிடங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. MBBS, BDS படிப்புகளுக்கு அகில இந்திய கலந்தாய்வின் 2ஆம் சுற்று 5ஆம் தேதியும், மாநில கலந்தாய்வின் 2ஆம் சுற்று வரும் 11ஆம் தேதியும் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை ஆவின் பால் பண்ணையில் முறைகேடுகள் நிகழ்வதாக அண்மையில் ஊடகங்களில் வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என்று ஆவின் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. பெயர் முகவரியை ஆதாரமாக கொண்டு வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் பணி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலில் ஆகஸ்ட் மாதத்தில் 95,43,635 பேர் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நடைபெறும் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு ஒரே நாளில் பதக்கம் உட்பட தங்கம் உட்பட 7 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. பழனி முருகன் கோவில் கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய வெளியுறவு பணி அதிகாரியான எஸ். விஜயகுமார் சென்னை மண்டலத்தின் 32வது கடவுச்சீட்டு அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இவர் இதற்கு முன்பு ரோம், காபூல் மற்றும் தோகாவில் உள்ள இந்திய தூதரகங்களில் பணியாற்றியுள்ளார். கார் பந்தயம் போன்றவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தி தமிழகத்தின் உண்மை நிலையை தமிழக அரசு மறைக்க முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியின் அடையாளங்களாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு செய்திகளும் போதைப்பொருள் புழக்க செய்திகளுமே உள்ளன. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பில் தமிழகம் முக்கிய இடம் வகிக்கிறது. இளைஞர்கள், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் இடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குகிறது. வெளிநாட்டு போட்டோ ஷூட்டிலும் ஆடம்பர பகட்டு கார் பந்தயத்திலும் மட்டுமே கவனம் செலுத்தி அதன் வர்ணஜாலங்களுக்கு இடையே தமிழகத்தின் உண்மை அவல நிலையை மறைக்க முயற்சிக்கும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும், மாநிலத்தின் அடிப்படை பிரச்சனைகளான சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதிலும்
போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்பதிலும் திமுக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கேரள அமைச்சர்களின் தொலைபேசியை காவல்துறை, முதல்வர் அலுவலக உயரதிகாரிகள் ஒட்டு கேட்பதாக இடதுசாரி ஜனநாயக முன்னணியில் அங்கம் வகிக்கும் எம்எல்ஏ அன்வர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து உயர்நிலை விசாரணை நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதியளித்துள்ளார். ஆந்திராவில் கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திரம், தெலுங்கானாவில் நேற்றும் கனமழை நீடித்தது. இரு மாநிலங்களிலும் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. வன்முறைக்கு பின் வங்கதேசத்தில் மூடப்பட்ட இந்திய விசா விண்ணப்ப மையங்கள் அந்நாட்டின் 5 முக்கிய நகரங்களில் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன.